கோல்ட் பிளாட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ தயாரித்து வழங்குகின்ற தெய்வ திருவுருவம் ராதே கிருஷ்ணா வெங்கலச் சிலை. கண்ணன் அற்புதமாக குழல் ஊதுகிறான். ராதை இடது தோளிலே சாய்ந்திருக்கிறாள். கோவர்த்தன் வந்தோமா, யமுனைக்கு சென்றோமா என்ற நிலை. தீர சமீரே யமுனா தீரே என்று குறிப்பிடுவார்கள். ராதை ஜீவாத்மா, கண்ணன் பரமாத்மா. அந்த பரமாத்மா ராதையை நோக்கி செல்கிறான். அவளை அழைப்பதற்காக இதோ அற்புதமாக குழல் இசையை இசைக்கிறான். சிறுவிரல் தடவி பரிமாறி கண்ணன் குழல் ஊதிய போது என்கிறார் ஸ்ரீ பெரியாழ்வார். அந்த குழல் இசை இந்த பரமாத்மா அந்த ஜீவாத்மாவை அழைத்து அணைத்துக் கொள்கிறான். மனிதன் ஜீவாத்மா, பகவான் பரமாத்மா. இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை நோக்கி செல்ல வேண்டும். பரமாத்மாவுடன் ஜீவாத்மா இணைந்து விட்டால் அந்த பரம்பொருள் இதோ பகவான் கண்ணன் 7 ஸ்வரம் கொண்ட 7 இசையில் எட்டாத செல்வத்தை எல்லாம் தருவான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிலையை கோல்ட் பிளாட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ வெங்கலச் சிலையாக அமைத்து தருகின்றது. சாய்ந்திருக்கும் அழகு ராதை. சற்றே இடது கரத்தை தொங்கவிட்டு கண்ணனின் இடது தோளில் சாய்ந்திருக்கிறார். ஆணின் பாதி பாகம் பெண் என்பதால் குறிக்கப்படுகிறது. அந்த பாவனை இது. கண்ணன் கொள்ளோதும் நிலை, அந்த கிரீடம், அணிந்திருக்கும் வஸ்திரங்கள், அணிகலன்கள் தத்துரூபமாக துவாரகைக்கு சென்றால் பார்க்கக்கூடிய ஒரு நிலையை கோல்ட் பிளாட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ வெங்கலச் சிலையாக வடிவமைத்து கொடுத்திருக்கிறது. தங்கத்தின் ஜொலிப்பு இந்த சிலையில் தெரிகிறது. ராதே கிருஷ்ணா என்பது கூட ஒரு ராதை என்ற தத்துவமும் கிருஷ்ணன் என்ற அந்த தத்துவத்திற்குரிய பேரின்பம் கொடுக்கும் வள்ளலாகவும் அமைந்திருக்கும் வெங்கலச் சிலை. இந்த வெங்கலச் சிலையை வீட்டில் வைத்து வணங்கலாமா, குழலோதும் கண்ணன் இருக்கலாமா என்பதான கேள்விகள் எல்லாம் உண்டு. பகவானை குறித்த விமர்சனம் தேவையற்றது. குழலோதும் கண்ணன் வீட்டில் இருப்பதால் எந்தவித எதிர்மறையும் வந்து உள்ளே நுழைந்து விடாது. எதிர்மறையே எதிர ஓடி விரட்டியவன் பகவான் கண்ணன். எதிர்மறைகளை விரட்டும் கண்ணன் இங்கே அற்புதமாக அழகாக குழல் ஓதுகிறான். பாரத போர் வேறு, வீட்டில் இருப்பது வேறு. கர்மா, வினை, விதி அனைத்தையும் ஒதுக்கி தள்ளி தன்னுடைய கருணையினால் அனைத்து பாக்கியங்களையும் தருபவன் கண்ணன். ராதே கிருஷ்ணா. இல்லத்தில், குடும்பத்தில் எந்த பிரிவும் ஏற்படாது. தாம்பத்திய பிரிவு ஆனாலும் சரி, மற்ற உறவு பிரிவுகளாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் கலைந்து கண்ணன் அருள்பாலிப்பான் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இந்த அற்புதமான ராதே கிருஷ்ணா வெங்கலச் சிலையை வாங்கி ஒவ்வொரு இல்லத்தில் வைத்து பூஜிப்பது மிகச் சிறந்தது. ஸ்ரீமத் பகவத்கீதையில் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேஹம் சரணம் வஜ அகம் துவா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மாதுச. எல்லா அறங்களையும் விட்டொழித்து என் பாதார விந்தங்களை சரணடைபவர்களை நான் காத்தருள்வேன் என்று சத்திய பிரமாணம் செய்கிறான் கண்ணன் பகவத்கீதையில். அறம் என்பது தர்மம். தர்மத்தை தர்மத்தால் விட வேண்டும் என்ற ஒரு தாத்பரியமான தத்துவமே ராதே கிருஷ்ணா வெங்கலச் சிலை. சரணமான தாள் தடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். அனைவருக்குமே வைகுந்தம் அவசியமானது. கண்ணனே கீதையில் சொல்வது போல் பக்தி பாவம். அந்த பக்தி பாவத்துக்கு உதாரணமே ராதே கிருஷ்ணா. பொன் போன்ற மில்கின்ற அற்புதமான வெண்கலச் சிலை. பொன்னையும் மணியையும் வாரி வாரி கொடுப்பவன் கண்ணன். வஸ்திரங்களை அளிப்பவன் கண்ணன். வாழ்வுக்கு உதாரணமாக எழுந்தருளி சாதாரணமாக இருக்கும் நிலையை பெற்றவன் கண்ணன். எந்நாளும் வணங்கலாம், எப்போதும் வணங்கலாம். இதற்கு கிழமைகள் தேவையில்லை. அதிலும் மிக முக்கியமாக விடியல் நேரத்திலும் சந்தியா காலம் என்று சொல்லப்படுகின்ற மாலை நேரத்திலும் வணங்கக்கூடிய மூர்த்தி ராதே கிருஷ்ணா மூர்த்தி. இரவில் உறங்குவதற்கு முன்
இந்த ராதே கிருஷ்ணா மூர்த்தியை கண்களை மூடி மனதில் தியானித்து உறங்கினால் நிச்சயமாக அது ஒரு தியான நிலையாக இருந்தால் அந்த கண்ணனின் புல்லாங்குழல் ஓசை செவியிலே ஒலிக்கும். 16 செல்வங்கள் என்று சொல்வார்கள். அனைத்து செல்வங்களும் கண்ணனின் பாதார விந்தங்களில் சமர்ப்பணமாகிறது. 16 செல்வங்களை பெறுவதற்குரிய ஓர் அற்புதமான மங்கள வடிவான ராதே கிருஷ்ணா மூர்த்தி நமக்கு என்றென்றும் அருள்பாலிப்பதாக. முகவரி, வெப்சைட், தொடர்பு எண்கள் மற்றும் வேண்டிய தகவல்கள் யாவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளன. உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நிரம்ப வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு இல்லந்தோறும் இறை அனுக்கிரகம் இருக்கும்படி அற்புத விக்கிரகங்கள் வழங்கி வாடிக்கையாளர்கள், பார்வையாளர்கள் வாழ்வின் ஆன்மீக பாதையில் பங்கேற்பதில் பெருமிதப்படுகிறது கோல்ட் பிளேட்டிங் ஆர்ட் ஸ்டுடியோ LLP.